வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ஆக்சுவலாக அந்த ரியல்மி பட்ஸ் ஏர் 7 பற்றி வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதில் நிறைய கேள்விகள் வந்திருந்தது. எஸ், அந்த கேள்விகள் எல்லாம் அட்ரஸ் பண்ணும் விதமாக இந்த வீடியோ இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம். ஒரு சிலர் டவுட்ஸ் இருக்கும், ஒரு சிலர் அவங்களோட சஜஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாலா விக்னேஷ் அப்படிங்கிற நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டோன்ட் பை ரியல்மி பட்ஸ், அதில் வந்து சார்ஜ் இஷ்யூ இருக்குது. ஆமாம். I used Realme Buds Q and currently on Air 6. Both are same charging issue. Go with other brands போட்டிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? நான் அதில் கமெண்ட் போட்டிருந்தேன். அவர் வாரண்டி இருந்துச்சுன்னா சர்வீஸ் சென்டர் போங்க, அவங்க ஃப்ரீயாகவே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் வச்சிருந்தது வந்து இந்த ப்ரோ சீரீஸில் எனக்கு வந்து இப்போ 5 ப்ரோ இருக்குது, 6 ப்ரோ இருக்குது, 7 ப்ரோ, அந்த மூணுமே வச்சிருக்கேன். எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி பேட்டரி ஹெவி ட்ரெயின் இஷ்யூ அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் ஆனதே இல்லை. ஏன்னா 5 ப்ரோலாம் வந்து 2-3 ஒரு சார்ஜிங் இஷ்யூ இருக்குன்னு. ஆமாம். இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, நான் ஒரு விஷயம் ஒரு கிளாரிட்டிக்காக சொல்றேன் ப்ரோ. அந்த ஏஸ் ஃபர்ஸ்ட் அது ஓபன் இல்ல, அதுல என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ரைட் பட் மட்டும் ஆனே ஆக மாட்டேங்குது. ஓகே. அப்புறமா தான் என்னாச்சு, அப்புறம் யோசிச்சேன், அதில் போகோ பின் கனெக்ட் ஆனாதான் அதுக்கு சிக்னலே எப்படின்னா பின் கனெக்ட் ஆகி பேட்டரியில கனெக்ட் ஆனா வந்து சார்ஜர்ல இருக்கு, டஸ்ட் போச்சுன்னா ஆகாது. வெளில எடுத்தேன்னா நான் ஆன் ஆகுறேன். இல்லாட்டி அவர் டோரை ஓபன் பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி கனெக்ட் ஆயிருக்கேன்னு எனக்கு தெரியணும். சோ இந்த சிக்னல் எப்போ நடக்கும் அப்படின்னா, உள்ள இருக்க போகோ பின்ல கனெக்ட் ஆச்சுன்னா தான் சார்ஜர் ஆரம்பிக்கும். இல்ல சார்ஜ் ஆகாது. சோ நான் என்ன பண்ண வேண்டியதா இருந்தது, நான் எடுத்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணிட்டு எஸ் ஃபர்ஸ்ட் திரும்ப கேஸ்ல பிளேஸ் பண்ணேன், பக்கம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. சோ இது எதுக்கு சொல்றேன்னா, நான் உள்ள கரெக்டா தான் பிளேஸ் பண்ணிருக்கேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மாஸ்ட் போய் ஸ்வெட் அண்ட் டஸ்ட் வந்து உள்ள போய் டெபாசிட் ஆகுங்க, உப்பு படிது மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்க அந்த காது கூடையிற பட்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு நீங்க க்ளீன் பண்ணாலே போதும். ஸோ அது வந்து எதுக்கு திரும்பியும் சொல்றேன்னா, உங்க யாருக்காவது சார்ஜிங் இஷ்யூ உங்களோட பட்டில் இருந்ததுன்னா, உங்க வீட்டில் வந்து ஐபிஏ ஏதாவது இல்லாட்டி சானிடைசர் ஏதாவது லிக்விட் வச்சிருக்கீங்கன்னா, காது குடையிற பட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் டிப் பண்ணிட்டு நீங்க அதில் இது பண்ணலாம். ஏன்னா நீங்க இந்த பட்டோட டிசைன் இதுக்கு பிரச்சனை இல்லை, இதுல வந்து அழகா ஃபிளாட் உள்ள ஒரு சில இதுல ஷார்ப்பா இருக்கும் பாத்தீங்களா, அந்த 6 ப்ரோல எல்லாம் இருக்குல்ல, உள்ள வைப்போம். இப்போ நார்டு பட்ஸ் 3 ப்ரோலாம் சொல்றோம்ல, உள்ள வைப்போம். ஸோ அதுல வந்து திடீர்னு இந்த மாதிரி சார்ஜிங் இஷ்யூ உங்களுக்கு ஒரு பட்டு மட்டும் ஆகலை அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க க்ளீன் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. மோஸ்டா அது கிளியர் அப் ஆயிடும். இன்னொன்று இது ஒரு பழக்கமாகவே வச்சுக்கோங்க. நான் எந்த பட் யூஸ் பண்ணாலும், இப்போ இந்த டிடபிள்யூஸும் கூட பார்த்தீங்கன்னா, இதை பத்தி நம்ம எப்படியும் பேச போகிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா, நான் எந்த டிடபிள்யூஸ் யூஸ் பண்ணாலும் நான் கௌதம் ப்ரோட்டையும் சொல்லுவேன். கௌதம் ப்ரோவும் இத்தனை டிடபிள்யூஸ் யூஸ் பண்ணுறதுனால அவரும் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாரு. எப்படி பாசிபிள் ஆகுதுன்னா, ஒருத்தரையும் காதுலேருந்து எடுக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இப்படி சுற்றி இப்படி தேய்ப்போம். எப்படி இருந்தாலும் சட்டையை வாஷிங் மிஷினில் போட தானே போகிறோம். நான் என்ன பண்ணுவேன்னா, யூஸ் பண்ணிட்டு கழட்டும் போது டிஷர்ட்டில் வச்சு இப்படி தொடச்சிருவேன், ஃபுல்லாகவே சுற்றி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் கேஸ்ல வைப்பேன். ஏன்னா அந்த வேக்சிங் எதுவுமே ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படின்னு. இல்லாட்டா பெரிய தலைவலி. ஸ்வெட் ஆகுது ஆப்வியஸ்லி, நம்ம ஊர் இது கண்டிப்பாக ஸ்வெட் ஆகும். 2 பிராண்டு கதறாங்க. அப்பயும் நிறைய பேர் சாம்சங் பிக்சல் 2 பேருமே சொல்றாங்க க்ளீன் யுவர் பட்ஸ் அக்கேஷனலி. அது ஓப்பன் பண்ண உடனே காட்டிடும் க்ளீன் பண்ணியாடா வேணா அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் சரியா, தப்பா எடுத்துக்காதீங்க. இது நாங்கள் எதுக்கு சொல்றோம்னா, உங்க பட்ஸ்ல வந்து சார்ஜிங் இஷ்யூ இருக்குன்னா இது ஒரு காரணமா இருக்கலாம். அதே மாதிரி அப்நார்மல் பேட்டரி ட்ரெயின் இருந்துச்சுன்னா, வாரண்டியில் இருந்துச்சுன்னா யோசிக்காம போயிருங்க, ஃப்ரீயாவே மாற்றி கொடுத்துருவாங்க. அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு பட் மாற்றிருக்கேன். ரியல்மி ஏர் 2 ஏர் 3 வச்சிருந்த போது இந்த மாதிரி எனக்கு 10th மந்த்லயோ 11th மந்த்லயோ போயிருச்சு, ஒரு சைடு ஒர்க்கே ஆகல. அதை கொடுத்தோடனே எனக்கு உடனே மாற்றி கொடுத்துட்டாங்க. 3 டேஸா 2 டேஸா ஆச்சு, உடனே மாற்றி கொடுத்துட்டாங்க எனக்கு. ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்து பிஎம் டேஞ்சர் அப்படிங்கிற நண்பர் வந்து, ரியல்மில ஸ்லைடிங் வால்யூம் கண்ட்ரோல் தான் ப்ரோ இல்ல, பட் we can modify the control like right side hold volume plus left side hold. ஆக்சுவலா இது நான் இதை என்ன மீன் பண்ண வந்தேன்னா, யூஸ்வலா எல்லா பட்ஸ்லயுமே எல்லாமே கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். பட் ரியல்மி 6 சீரிஸ் வரைக்கும், இந்த 6வது சீரிஸ் வரைக்கும் என்ன அவனுக்கு பண்ணியிருக்கானுங்கன்னா, வால்யூம் கண்ட்ரோல் வச்சிங்கன்னா உங்களால பாட்டு மாற்ற முடியாது, பாட்டு மாத்திர ஆப்ஷன் வச்சிங்கன்னா வால்யூம் மாற்ற முடியாது. நான் அந்த மீனிங்ல சொன்னேன். பட் எல்லாருமே என்ன நினைச்சீங்கன்னா, வால்யூம் மாற்றவே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டாங்க. பட் ஆனால் இந்த 7ல வந்து ஒரு அப்டேட் பண்ணியிருக்கான். இப்போ வந்து இந்த 7ல வந்து இந்த பட்டையா விட்டது எதுக்குன்னா, இப்போ வால்யூம் கண்ட்ரோலும் வந்துருச்சு. ஸோ என்னால் இப்போ எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்காக அவனுக்கு 6 ஜென்ரேஷன் ஆயிருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வரதுக்கு. இது வந்து இத்தனைக்கும் அவன் வந்து இந்த ஆப்லையும் மென்ஷன் பண்ணல, எங்கேயுமே மென்ஷன் பண்ணல வால்யூம் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் சும்மா இன்னைக்கு வச்சிருந்த போது இப்படி தொடக்கிறதுக்காக இப்படி பண்ண, ஸ்வைப் சும்மா தொடக்கிறதுக்காக இப்படி பண்ண, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும்ல, பண்ணா வால்யூம் ஏறுது இறங்குது. டேய் எப்படா இதெல்லாம் கொண்டு வந்து சொல்லவே இல்லை, இவனோட எந்த வீடியோலுமே இல்லை. அப்புறம் நான் கண்டுபிடிச்சதுனால இவர்கிட்ட சொல்லிட்டு, அப்புறம் கமெண்ட்ஸ்லயுமே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி 7 சீரீஸ்ல இந்த 7 ப்ரோல இருக்கு, வால்யூம் கண்ட்ரோல் வந்துருச்சு போ அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் ப்ரோ. ஏன்னா இப்போ இங்க கூட நண்பர் என்ன சொல்றாரு, ரியல்மில ஸ்லைடிங் வால்யூம் கண்ட்ரோல் தான் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அது இருக்கு, இதுல இருக்கு, 7 ப்ரோல இருக்கு ஆக்சுவலா. சரியா? ஸோ மொத்தம் நல்ல டேட்டா. ஸோ நீங்க எல்லாரும் கேள்வி கேட்கும் போது, இல்லாட்டி நீங்க வந்து ஒரு சில டேட்டா சொல்லும் போது நாங்களும் டெஸ்ட் பண்ணுவோம். ஆமா. இப்போ எனக்குலாம் வந்து என்னன்னா ப்ரோ, இவ்வளவு பெரிய ஸ்டெம் கொடுத்து வால்யூம் கண்ட்ரோல் கொடுக்குறோம். என் தலைவன் பிக்சல்லாம் இத்தினூண்டு தான், ஒரு டேப்லெட் சைஸ் தான், ஆனா அதுலயே வால்யூம் கண்ட்ரோல் உண்டு. இவங்க வந்து சிங்கிள் டேப் வச்சிருந்துருக்கணும். ரியல்மில சிங்கிள் டேப்னு ஒரு ஆப்ஷனே கிடையாதுங்க. அதனால வந்து அவனுக்கு லிமிட் ஆயிடுச்சு ஃபுல்லாவே. டபுள் டேப் ட்ரிபிள் டேப் தான், அதுல எவ்வளவுதான் வைக்க முடியும். அப்புறம் பிரஸ் ஹோல்ட் இருக்குது, அவ்வளவுதான்.
இல்லாட்டி பிஞ்சுக்கு போயிடணும். ஆமா, அந்த பிரஷர் ஹோல்ல வந்து நீங்க இதை வேற மாத்த முடியாது, வால்யூம் கண்ட்ரோல்லாம் வைக்க முடியாது. அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் டிஃபால்ட், அதுக்கு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஒன்னு ஆஃப் பண்ணிக்கலாம் இல்ல ஆன் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஸோ இப்போ ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கோம். ரைட். அடுத்து ஒரு நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏபிடி விலிரிஸ் அப்படின்னு ஜஸ்ட் ரிசீவ்ட் தம் டுடே 6 days முன்னாடி சொல்லியிருக்காரு. தே ஆர் பீஸ்ட் அட் குவாலிட்டி பர்ச்சேஸ்ட் கிரே கலர். நான் தான் சொன்னேன்ல, அந்த கஸ்டம் ஈக்கோ இப்போ புதுசாக வந்துருச்சு. லோ ஃப்ரீக்வன்சி, மிட் ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி வந்து தனித்தனியாக மாற்றிக்கலாம் நீங்கள். செம இன்சேன் அப்படிங்கிற நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வால்யூம் கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ரியல்மி ஏஐ ஃபீச்சர் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ ரியல்மி? அது ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நம்ம ஒரு பட்ஸ் எடுத்துக்கிட்டோம், என் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பட்ஸ் அவர் காதில் மாட்டிட்டு என் பட்ஸில் ஒரு இதுனா ஏஐ மோடுன்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா, இப்போ அவர் ஹிந்தியில பேசுறாரு, எனக்கு இங்கிலீஷ்ல வேணும் அப்படின்னா, ஆமா, சோ அதுல வந்து இப்போ ஏஐ டிரான்ஸ்லேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஃபேஸ் டு ஃபேஸ் டிரான்ஸ்லேஷன் இல்ல லைவ் டிரான்ஸ்லேஷன், அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் ப்ரோ வச்சிருக்கீங்க? இங்கிலீஷ், ஹிந்தி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. தமிழ் இருக்கா? அதெல்லாம் வராது, வாய்ப்பே இல்லை. என்னங்க நீங்க ரியல்மி உங்களை சோகாலின்னு நினைச்சேன், நீங்க ஹிந்தி இருக்கு. நான் சொன்னல ஹிந்தி இருக்கு, நீங்க ஹிந்தியில பேசுனீங்கன்னா நான் ஹிந்தியில துமாரா நாம் கே ஹே அப்படின்னு கேளுங்க. அப்படி கேக்கட்டா? துமாரா நாம் கே ஹே? இப்போ கரெக்டா வருது ப்ரோ. ஹாய், வாட் இஸ் யுவர் நேம்? கேக்குது கேக்குது ப்ரோ, ஹிந்தியில பேசுது. ஆமா, அப்போ எனக்கு என்னன்னா ஒன் வே தான். ஓகே, ஒரு சைடு இப்போ ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல நான் பேசணும், ஓகே, அது ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு ஹிந்தியில டிரான்ஸ்லேட் ஆகும். ஆமா, அவ்வளவுதான் பண்ண முடியும். ஆமா, அவர் பதிலுக்கு இப்போ ஹிந்தியில பேசணும்னு இங்க நம்ம அது இங்கிலீஷ்ல தான் காட்டுது, இங்க டெக்ஸ்ட் மாதிரி காட்டியிருக்கு. ஆமா, நம்ம மாத்தணும். ஓகே, சரி, ஓகே. 5000 ரூபாய் பட்ஸ்ல அவ்வளவுதாங்க பண்றாங்க அவங்க. இதை தான் கேட்டா ஏஐங்கிறேன். ஆமா, ஏஐ ஃபீச்சர் இவ்வளவுதான். சரியா? இது வந்து ஒரு சும்மா ஒரு கிமிக் மாதிரி தாங்க, ஒன்றும் பெருசாலாம் இருக்காதுங்க. நம்ம வந்து டீசெண்டா இருக்கு ப்ரோ. அந்த ஃபிளாக்ஷிப் பட்ஸ்ல எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஏஐ வராது. எப்படி சாம்சங் கேலக்ஸில அந்த லைவ் டிரான்ஸ்லேட்லாம் இருக்குல்ல, அது பிக்சல் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லைவ் டிரான்ஸ்லேட் ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி சின்ன பட்ஸ்ல இருக்காது. அது ஒரு ஆப்ஷன், அவ்வளோதான். ஓகே. ஸோ ஒருத்தர் வந்து 13 வாங்கியிருக்கேன், நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. டேபிள்ல இருக்க ஏகேஜி ரிவ்யூ பண்ணுமா? அந்த பண்ணிடலாம், இருக்குது, எங்கே தான் இருக்குது. ஆமா, கேமிங் எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்களா ப்ரோ? ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்களா? இதுவா? அதான் அந்த லோ லேட்டன்சி கேம் மோடுன்னு ஒன்று இருக்கு, லோ லேக் மோடுன்னு ஒன்று இருக்கு. அதை போட்டால் நார்மல் கேம்ஸ்லாம் ஓகேங்க. அந்த கிரிக்கெட்ல இன்னுமே அந்த இது இருக்குது. கிரிக்கெட் கேம் போலார் என்னன்னு தெரியல. அவன் கேம் கால் ஆஃப் டியூட்டி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் விளாடுறாங்க. கால் ஆஃப் டியூட்டியில் எந்த ஒரு டிலே எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த கேம் தான் நான் விளாடுவேன், அதில் எந்த டிலே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ இதுலயும் வால்யூம், அதான் வால்யூம் பத்தி போட்டிருக்காங்க ப்ரோ. பட்ஸ் 3ல இருக்கிற மாதிரி நீங்க ஸ்லைட் பண்ணீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது வந்து 7 ப்ரோல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. 5 ப்ரோ 6 ப்ரோ ரெண்டுமே இருக்குது என்கிட்ட. பட் ஆனால் அதில் அந்த வால்யூம் கண்ட்ரோல் வேணும்னா ஏதாச்சும் ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. பட் நான் இப்போ ஜிம்ல இருக்கும்போது பாட்டு மாத்துறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். ஏதாவது மொக்க பாட்டு வந்துச்சுன்னா டக்குன்னு மாத்துறதுக்கு கரெக்ட் தான். அதுதான் வைக்க முடியும், வால்யூம் வைக்க முடியாதுனால. பட் இப்போ இதில் வால்யூம் வந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. தேவைன்னா அழகா பக்கத்துல பேசினாங்கன்னா நம்ம சமாளிக்கலாம். அடுத்து வந்து விஎஸ் பிரதீப் அப்படிங்கிறவர் வந்து, சிவான் கௌதம் ப்ரோ, ஐ எம் யூசிங் OnePlus 13 மொபைல். இந்த மொபைலுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு பட்ஸ் வேணும். ஐ ஆல்ரெடி யூசிங் OnePlus Buds Pro 2. வாரண்டி இஸ் ஓவர். ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி டெட் இன் ஃபியூ டேஸ். நான் இப்போ பட்ஸ் வாங்கலாம்னு இருக்கேன். இந்த ரியல்மி பட்ஸ் Air 7 வாங்கலாமா, இல்லைனா வந்து OnePlus Buds Pro 3 பை பண்ணலாமா? எனக்கு தெரிஞ்சு Air 7 ப்ரோவோட பட்ஸ் 3 சூப்பரா இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும். பட்ஸ் ப்ரோ 3 இல்ல, அது 10,000 ரூபா இல்ல. அது பட்ஸ் 3 சொல்றேன், அதுவே போதும். அது 399 கிடைக்குதுங்க சேல்ல. இதை விட அது இன்னும் அட்வான்ஸ்டா இருக்கும். அவனோட ஆடியோ டியூனிங் இன்னும் ரிச்சா இருக்கும். உண்மைதான் அது வந்து. ஆனா என்ன OnePlus அந்த ஒரு இது வச்சிருக்காங்க, அந்த ஓப்போவோட சிக்னேச்சர் ரொம்ப நல்லா இருக்கு. ரியல்மி தனி இது வேணா சொல்லலாமா, பட்ஸோட சைஸ் இது கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி. ஆமா, அது இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமா இருக்கும். இது பிளாஸ்டிக்கா இருக்குல்ல, அதுல ஒரு மெட்டல் ஃபினிஷ் கீழே வரும். அது இன்னும் சூப்பரா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. 399 OnePlus 3 பட்ஸ் 3, அதனால தாராளமா வாங்கிடுங்க. அது வந்துச்சுன்னா எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு நம்பர் போட்டிருக்காங்க. ஆமா, ரியல்மி ஆல்ரெடி பட்ஸ் ஆடியோ பிடிச்சவங்களுக்கு அது ரொம்ப நல்லா இருக்குங்க, உண்மையிலேயே சூப்பரா இருக்குங்க. அதுல ஆடியோலாம் குறை சொல்ற மாதிரி ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவு நல்லா இருக்கும். அது அருமையான பட்ஸ் அது. ஓகே. ஸோ நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல். ஆமா, நான் மீன் பண்ணது வந்து என்னன்னா, ஏதாவது ஒன்று தான் வைக்க முடியும், அது கொஞ்சம் கடுப்பு. நார்டு பட்ஸ் 3 ப்ரோ ஒருத்தர் வாங்கியிருக்காரு போல, பிரபுன்ற நண்பர். சூப்பர் பட்ஸுங்க. மிந்த்ரால 2200 சேல்ல வந்துச்சு. இந்த முன்னாடி இப்போ சேல் வந்துச்சுல ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அந்த சேல்ல 2001 நிறைய பேர் வாங்கினாங்க. ஆமா ப்ரோ, பிரசன்னா பாலாஜி சொல்லியிருக்காரு பாருங்க, ஏஐ வந்து எப்படி ப்ரோ வேலை செய்யும். அது இது டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி தான் ப்ரோ இருக்கு. அதான் அவர் போட்டுருக்காரு, ஏஐ டிரான்ஸ்லேட் பண்ற. அது வந்து திடீர்னு ஒர்க் ஆகுது, திடீர்னு ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. அந்த பட்ஜெட் பட்ஸ்ன்றத அதுல காட்டிட்டான் அவன் ஏஐல. இங்கிலீஷ்ல அப்டேட் வரல ப்ரோ அதுக்கு. நீங்க இப்போ ஒரு நண்பர் கிட்ட இருக்காருல்ல, ஹிந்தி மட்டும் தாங்க இருக்கு, தமிழ்லாம் வரலைங்க.
ஹிந்தி மட்டும் இந்தியன் லாங்குவேஜில் வெறும் ஹிந்தி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே ஃபாரின் லாங்குவேஜஸ் தான். சைனீஸ், ஜாப்பனீஸ், வியட்நாமீஸ் என்னென்னமோ இருக்குது. ஆனால் நான் அதெல்லாம் பேசுறது இல்லை. சரிங்க. ஸோ அதான் இது வந்து உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சோம். அதனால தான் ரியல்மி பட்ஸ் ஆர் சவுண்ட் ரிலேட்டடாக இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சொல்லிட்டோம். ஏஐ பொறுத்த வரைக்கும் அது வந்து சிம்பிளாக இருக்குது. எப்படின்னா இப்போ ஹிந்தியில் நான் பேசினா இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி சொல்லுது. திரும்பி நான் செட்டிங்ஸில் போய் மாற்றிட்டு இங்கிலீஷ் டு ஹிந்தி மாற்றணும்னு நினச்சாலும் நான் மாற்றிக்கலாம். ஆமாம். ஸோ அப்படி தான் பண்ண முடியுதே தவிர அப்படியே ரொம்ப லைவாக நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அந்த பக்கம் இங்கிலீஷில் பேசினா இந்த பக்கம் ஹிந்தியில் கேட்கணும்னு நினச்சேன். யூஸ்வலாக கேலக்ஸி பட்ஸில் அப்படி தான். கேலக்ஸி பட்ஸ், பிக்சல் பட்ஸ்லாம் லைவ் டிரான்ஸ்லேட் மாதிரி இருக்கும். டப்பு டப்பு கேட்கும். அதான் ப்ரோ, இது இன்னும் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுதுங்க. இப்போ நம்ம டெக்ஸ்ட் மட்டும் கன்வெர்ட் ஆயிடுது. மட்டும் காட்டுது. ஆமா, ஆனா வாய்ஸ் வரல. ஹிந்தி படிக்க தெரியாதவன் என்ன பண்ணுவான்? ஹிந்தி புரியுறது ஓகே, படிக்க தெரியாதவனா இருந்தா கஷ்டம். அது ஸ்கிரீன்ல காட்டுது, நமக்கு ஹிந்தி படிக்க தெரியாது, ஏதோ பேசுறது ஓரளவுக்கு புரியும்னு வச்சுக்கோங்க. கரெக்டு. சரி விடுங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குங்க இல்லை, சரியா? ஏஐ கிம்மிக்கு தாங்க இப்போதைக்கு. நீங்க அதுக்காகலாம் இந்த பட்ஸ் வாங்கணும்னு சொல்லல. ஆடியோ குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க, அதுக்காக வேணா நீங்க வாங்கலாம். ஓகே, சேல் டைம்ல வாங்குங்க. ஏன்னா இப்போ 5500 ஒர்த் இல்லை அது. ஸோ அதான் பாயிண்ட், ரைட்டா? ஓகேங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கோம். சிவபரணி, கௌதம், பார்க்கலாங்க. பாய்.